நமச்சிவாயம். ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி. ஆடி மாதம் இருக்கிறதுலே ஒரு நல்ல மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசங்கள்லாம் ஒரு 3 மாசத்தை நம்ம சொல்லலாம். ஒரு தை மாதம், ஒரு ஆவணி மாதம், அதுக்கப்புறம் சொன்னால் இந்த ஆடி மாதம். ஏன்னா இந்த தையும் ஆடியும் உத்தராயணம் தட்சிணாயனம் சூரியனை அடிப்படையாக கொண்டது, ஆவணி சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே பலரும், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் நிறைய துன்பங்கள், திடீர் இழப்புகள், அதாவது வாழ்க்கையே டோட்டலாக நல்லா பீஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ட்ரீமாக சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை சில நேரங்களில் ஒரு சில விஷயம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். அப்படியே தடம் மாற்றி விட்டுடும். இந்த ட்ராக்ல போயிட்டு இருந்தவங்கள சம்மந்தமே இல்லாமல் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செஞ்சு விட்டுடும், வழி தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வெளிநாடுகளாகட்டும் உள்நாடுகளாகட்டும், குறிப்பாக பெண்கள் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க போது ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அப்போ நிச்சயமா பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே நிறைய சேஞ்சஸ். கடகத்துல குரு இருக்காரு, குரு கூட சேரக்கூடிய சூரியன் எப்பேற்பட்ட விஷயங்களையும் காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு ராசியில குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் அதை விட மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஆடி மாதம் அந்த குருவும் சூரியனும் இணைகின்ற காரணத்தினால் குறிப்பா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, குறிப்பா அரசியல் நண்பர்கள், அதே போல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதாவது அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் இப்ப அரசாங்கம் சார்ந்த டிபெண்டடா ஒரு டெண்டர் பிசினஸா இருக்கலாம், ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஜாப் பண்ணி கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஒரு பேக்கப் ஆஃபீஸா இருக்கலாம் நீங்க. ஸோ ஐடி செக்டராக இருக்கலாம். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு தலைபோற பிரச்சனை, ஒரு வீண்பிழையமான ஒரு தலைகுனிவு, என்னால முடியல சாமி, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு, அல்லது எது இங்க நடந்துருமோன்னு பயமா இருக்கு, இல்ல ஒரு எதிரி இருக்காங்க நம்மள உள்ள போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு, சிறை தண்டனைகளாக இருக்கலாம், விசாவாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், அது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ரினிவலாக இருக்கலாம், மெயினா செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த மாசம் அந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதகம் சொல்லும், ரகசியம் சொல்லும் உங்க பிறப்பு ஜாதகம். அந்த ரகசியத்தை அறிந்து குறிப்பிட்ட அந்த வழிபாடுகளோ ஆலய வழிபாடுகளோ செய்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி கட்டும். எதிரியை ஓட விடலாம். மனசே இறங்காதவங்க கூட இறங்கி உங்களுக்கு மனசை நல்ல உதவி செய்யலாம், புரியுதுங்களா? முக்கியமா அப்படி அந்த விளிம்புல கார்னர்ல எண்டில் போய் நிக்கிற சாமி, கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா என்னை தூக்கி விட்டீங்கன்னா உள்ள வந்துடுவோம், நான் எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்துங்க, எப்படியாவது என் வேலையை காப்பாத்துங்க, எப்படியாவது என் தொழிலை காப்பாத்துங்க, எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கடைசி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆடி மாசம் கை கொடுக்க போகிறது குரு சூரியன் தொடர்பு. அப்போ உங்க ராசிக்கு என்ன செய்யுங்கிறத பார்த்துடலாம், பாருங்கள். மேஷ ராசி. சார், மேஷ ராசியை பொறுத்தவரையில நான் பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன், கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஒலி சத்தம் கேட்பதை போல நான் சவுண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேஷராசி என்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது நீங்க எவ்வளவு பெரிய அரசியல் நண்பர்களாக இருந்தாலும், தலைவர்களாக இருந்தாலும், அதிகாரமிக்கவர்களாக இருந்தாலும்,
இந்த கால நேரத்தை யாரும் நீங்க ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மேஷராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு அரசியல் தலைவராக இருக்காங்க. இப்ப அவங்க கூட 10 பேர் இருக்கிறாங்க. இவங்க காப்பாத்த யாராவது 10 பேர் போனாங்கன்னா இவன் மாட்டிப்பான். நீங்க மாற்றுறது மட்டுமல்லாது உங்களை யாரெல்லாம் இப்ப காப்பாத்த வராங்களோ அவங்களையெல்லாம் சாமி பிடிச்ச வச்சுப்பார். நீ போ, நீ வா, நீ வா, நீ போ அப்படின்னு ரொட்டேஷன்ல விட்டுருவார். கடுமையான காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 சனியால் மட்டும் பிரச்சனை இல்லை, ராகுவால் பிரச்சனை. மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் முதல்ல எதனால வந்ததுன்னு பாருங்க. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த நோய் கண்டுபிடிச்சாதானே அதுக்கு நோய் கண்டுபிடிச்சாதானே அப்புறம் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப மேஷராசி அன்பர்களே, இந்த கஷ்டம் உங்களுக்கு ஏன் வந்ததுன்னா இந்த சனி ராகு தொடர்பு. இப்போ நிறைய மேஷராசி அன்பர்கள், இது குடும்ப பெண்களாக இருக்கலாம். பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வேலை செய்யற இடம், குடும்பத்துல மாமியாரோட சண்டை, மாமனாரோட சண்டை, இல்லை நாத்தனாரோட சண்டை, வீட்டுக்காரோட சண்டை, அதனால வரக்கூடிய பிரிவு. எங்க வீட்டுக்காரர் விட்டு போகவே மாட்டார் சாமி, இப்ப போன்ட்டாரு, இப்பெல்லாம் எங்க வீட்டுக்காரர் நடந்துகிட்டதே இல்லை. இல்லை ஆண்களாக இருப்பார்கள், ஏன்னா என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டேன் சாமி, இப்போ அவ்வளோ தைரியமா இருக்கா. இல்லைன்னா அவங்க போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, மாமனார் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, மாமியார் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுவது, ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணுவது. மெயினா காவல்துறை தலையீடுகள் இருப்பது மேஷராசிக்கு பொருந்தும். ஆமா சாமி, மேஷராசிக்கு என்ன பிரச்சனை? அது ஒரு பக்கம் ஜெயில் யோகம் இருக்கு, ஒரு பக்கம் சிறை யோகம் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வம்பு வழக்குகள், மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறது, மனசுல ஒரு பயமா இருக்கிறது, தேவையில்லாத மன பயம் ஏற்படுகிறது, அல்லது உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாம இருக்கிறது. திடீர்னு இப்படி ஆயிடுச்சுங்க சாமி, ஜாண்டிஸ் வந்தது, அப்படி இல்லைன்னா இது என்ன ஒரு கேன்சர் வந்தது, இல்ல ஆபரேஷன் வந்தது, விபத்துக்கள், சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேஷராசி அன்பர்கள் 100% எச்சரிக்கையாக, 100% கவனமாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா மேஷராசி அன்பர்களே, இந்த சனி ராகு தொடர்பு உங்களை நல்ல பீஸ்ஃபுல்லா ஒரு நிம்மதியா போய்கிட்டு இருந்த வாழ்க்கைய உங்களை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கும். முன்பின் தெரியாத நபர்களால் ஒரு சில கஷ்டங்கள், மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும். ஒரு சில ஏமாற்றங்களை வெளியில சொல்ல முடியாது, என்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும், வீட்டுல சொன்னாலும் உதவும். ஒரு சில ஏமாற்றங்கள் உங்களை ஆட்டி படைக்கும், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப இந்த மாதிரியான இவ்வளவு கஷ்டங்களும் மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 4வது வீட்டில் அமையக்கூடிய அந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு உயர்ந்த சேர்க்கை, கிரக சேர்க்கை ஆகின்ற காரணத்தினால் இந்த பாவ கர்மாவிற்கு நீங்கள் எந்த மாதிரியான தர்மம் செய்தால்